இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, த ரெவலேஷன் ஆஃப் த ட்ரூத், சத்தியத்தின் வெளிப்பாடு. இந்த நாட்களிலே சத்தியத்தினுடைய வெளிப்பாடு இருக்க வேண்டும். யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆகவே இந்த நாட்களிலே எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற தேவை, எனக்கு இருக்கிற பாரம், எனக்கு விடுதலை வேண்டும் என்று வாஞ்சிக்கும் பொழுது அந்த விடுதலையை கொண்டு வருகிற சத்தியத்தை என்ன செய்யணும்? அறிய வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். யோவான் 16:12-15, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அப்படின்னா சத்தியத்தை தாங்கிறதுக்கும் ஒரு பலன் தேவை. ஒரே நேரத்தில் இப்போ குழந்தைக்கு அதுக்கு என்ன கற்றுக் கொடுக்க முடியுமோ அதை தான் என்ன செய்ய முடியும், கற்றுக்கணும். எல்கேஜியில் என்ன அவங்களுக்கு புரியுமோ அவ்வளோதான். நீங்கள் போய் 10ஆம் கிளாஸ் பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியுமா? எல்கேஜி பசங்களை அதுக்கு எதாவது புரியுமா? அதுதான் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். தேவ ஆவியானவர் வரப்போகிற ஏதோ நடந்தவுடனே திடீர்னு அதிர்ச்சி ஆகக்கூடாது. என்ன இப்படி நடந்து போச்சு, அதுக்காக தான் முன்னதாகவே வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு, அந்த உயிர்த்தெழுதலில் ஏன் எல்லாம் சீஷர்கள் கலங்கி இருந்தாங்கன்னா, வரப்போகிற காரியங்கள் ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், இவங்க என்ன செய்யலாத அதை உணரவில்லை, அதை விசுவாசிக்கவில்லை. அதனால தான் ஆண்டவர் கடிந்து கொண்டார். தீர்க்கதரிசிகள் சொன்னதை விசுவாசியாத மந்த இருதயம் உடையவர்களே, ஏன் அவங்களுக்கு குழப்பம், ஏன் பயம், ஏன் கண்ணீர்னா, வரப்போகிற காரியம் ஏற்கனவே சொல்லப்பட்டதை என்ன செய்யலை, விசுவாசி அதை தியானிக்கவில்லை, அதை உணரவில்லை. ஆகவே இன்றைக்கும் அந்த நிலைமையில் நாம் இருக்கக்கூடாது என்றால், ஆவியானவர் ஏற்கனவே வரப்போகிற காரியங்களை நமக்கு என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். அதான் அவர் சொல்கிறார், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவி. சத்திய ஆவியானவர் வரும்பொழுது வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை, பிதா உடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். ஓசியா 4:6, ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார். ரொம்ப ஆபத்து. நாம் அறிய வேண்டிய காரியங்கள் அறியாமல் இருந்தால் நமக்கு பெரிய ஆபத்து. என்ன என் ஜனங்கள் என்ன ஆகுறாங்க, சங்காரமாகிறார்கள். சங்காரம்னா என்ன அர்த்தம்? அழிந்து போகிறார்கள். என் ஜனங்கள் ஏன் அழிந்து போகிறார்கள்? எதெல்லாம் எந்தெந்த சத்தியத்தை அறிய வேண்டுமோ அதை என்ன செய்யலை, அறியாததுனால அழிந்து. இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்த உடனே யாருக்கிட்டனா பேச முடியுமா? ஃபோன் யாருக்குன்னா ஃபோன் பண்ணிங்கன்னா உடனே பேச முடியுமா? முதல்ல அவன் சொல்கிறத கேட்கணும். என்ன சொல்கிறான்? உங்கள் உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் கைதானார்கள், மருத்துவமனையில் இருக்கிறார்கள், இது கேட்டால் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. அவர்கள் சைபர் கிரிமினலராக இருப்பார்கள்.
அநேக சபையில் ஜெப குறிப்பு ஒருத்தன் காசு காலி ஆயிடுச்சுன்னு. நான் இத்தன் காசு, ஏன்னா ஏதோ ஒன்று அமுத்திடுறாங்க, லிங்கை கிளிக் பண்ணுறாங்க, யாரோ உண்மையாக நம்பி அவனுக்கு கேட்குறதெல்லாம் சொல்லிடுறாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கணும் உடனே நம்பி. அப்போ அறியாமையினால் என்ன ஆகுறாங்க? இன்றைக்கும் அதே தான் நடக்குது. இன்றைக்கும் அறியாமையினால் சங்காரம். இவங்க சங்காரில் இவங்க காசு சங்காரம் ஆயிடுது. இவங்க உழைச்சி சேர்த்து வச்ச காசு சங்காரமாக டேட்டா பாய் பைன்னு போயிட்டுது, சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுது. எங்கன்னு பார்த்தா போயிடுச்சு. அதே தான் வாழ்க்கையிலையும் அதுதான் ஆண்டவர், என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அதனால தான் சத்தியத்தை அறிவது மிக முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? சத்தியத்தை அறியாமல் இருந்தால் என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரம். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை, இவன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை. ஆண்டுடைய வேதத்தை மறக்கூடாது. இரவும் பகலும் உடைய வேதத்தில் மேல் தியானமாக இருந்தால் அவன் செய்வதெல்லாம் அதில் பிரியமாக இருக்கணும். லூக்கா 19:41-44. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. ஆண்டவர் அந்த குருத்தோல் ஞாயிறில் எருசலேமுக்கு வராரு பாருங்க. எல்லாம் அந்த குருத்தோல் எல்லாம் பிடித்து ஓசனான்னு சொன்னாங்க பாருங்க. அப்போ வந்து அந்த பார்க்குறார், எருசலேம் நகரத்தை பார்க்குறார். கண்ணு முன்னாடி அந்த நகரம் இருக்குது. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு. ஏன் அழுகிறார்? ஏன் இந்த எருசலேமை பார்த்து அழுகிறார்? காரணம் என்ன? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால், அறியாமல் போனதனால் சங்காரம் ஆகிறாய். இன்றைக்காவது உனக்கு கிடைத்த இந்த நாளிகளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும். கேள்வி என்ன? நம்ம அறிந்திருக்கிறோமா? நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிறோமா? என்ன செய்தால் நாம் சமாதானமாய் வாழ முடியும்? என்ன செய்தால் நம்முடைய குடும்பம் சமாதானமாய் வாழ முடியும்? அதற்குரியதை அறிந்திருக்கிறோமா? என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறியும்படி அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? அதனால தான் அழுகிறார். நீ அறியாமல் இருக்கிறையே, உனக்கு என்ன சமாதானம் கொண்டு வரும்? இன்றைக்காவது அதை நீ அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். அறியலையே, அதுதான் அழுகிறார். அறியாமல் இருக்கிறியே, அறியாமல் இருக்கிற உனக்கு எது சமாதானம் கொண்டு வரும்ன்றது அறியாமல் இருக்கிறதுனால என்ன நடக்குது? இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கு. உனக்கு தெரியுமா? கண்ணுக்கு மூடி இருக்கு, தெரியவில்லை. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால், you knew not the time of your visitation. ஆண்டவர் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை சந்திக்கும் காலத்தை என்ன செய்யலை? நீ அவரை கண்டுக்கல. உன்னை தேடி வந்தார் அவர். உன்னை சந்திக்கும்படி தேவன் உன்னை தேடி வந்த காலத்தை என்ன செய்யலை? அவரை கண்டுக்காமல் விட்ட. அவர் வந்தார், நீ என்ன செய்யலை? அவருக்கு நீ பாட்டுக்கும் வேலையை பார்த்து எனக்கு டைம் இல்லை, என் வேலையிலே நான் பிஸியாக இருக்கிறேன், என் வேலையிலே நான் பிஸியாக. ஆண்டவரெல்லாம் பார்க்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள, ஆண்டவர் உட்காந்து அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கல. எனக்கு நேரம் இல்லை. நான் 24 மணி நேரம் எனக்கு டைமே பற்ற மாட்டேங்குது. என் வேலைக்கு என் டைம் சரியாக இருக்குது. அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினால். இந்த நாளில் நம்ம நிலைமை என்ன?
தேவன் என்னோடு இடைபடுகிறார், தேவன் என்னோடு பேசுகிறார், தேவன் என்னை சந்திக்கிறார் என்றதை அறிந்து கொள்ளுகிறோமா? அதாவது இன்றைக்கு நீ அவருடைய சத்தத்தை கேட்டால் உன் இருதயத்தை என்ன செய்யாத, கடினப்படுத்தாத. இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசணும், ஏன்னா உன் சந்திக்கும் நேரத்தை அறிய. அதுதான் அதனால் ஏன் அழுகிறார், ஏன் அழுதார்? இன்றைக்கு நம்மை தேவன் சந்திக்கும் காலத்தை அறியாமல் தான் நம்ம பார்த்தோம் அழுவார். நம்ம பார்த்தோம் இயேசு என்ன செய்வார், கண்ணீர் விடுவார். இன்றைக்காவது உனக்கு சமாதானம் உண்டு பண்ணும் காரியங்களை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல், அந்த நிலைமை நமக்கு என்ன செய்யக்கூடாது. ஆண்டவரே, நான் உணர்வுள்ளவனார், என்னோடு நீர் பேசும்போது, என்னை சந்திக்கும்போது நான் என்ன செய்யணும், உம்முடைய சத்தத்தை கீழ்ப்படிய வேண்டும், உமக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். எவ்வளோ ஆபத்து வரும், எவ்வளோ ஆபத்து, எவ்வளோ ஆபத்து. உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் காரியங்களை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். உன்னை சந்திக்கும் காலத்தை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். இது அறியாமல் போனாயே, அதுக்கு தான் அழுகுறார். அதுக்கு தான் தனக்காக அழுவல. எருசலேம் ஏன் இதை நீ அறிந்தால் உனக்கு சமாதானம் வந்திருக்குமே. தேவன் உன்னை சந்திக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து உன்னை அவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தால் இந்த அழிவு உனக்கு என்ன செஞ்சுருக்காது. உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொண்டு இருக்க முடியாது. இப்போ உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, எப்பக்கத்தில் உன்னை சூழ்ந்து கொண்டு. தேவன் உன்னை தேடி வந்தார், நீ அவர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ள, அவரை புறக்கணித்த உணர்வில் அறியாமையினால் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய். உனக்கு சமாதானம் உண்டு பண்ணும் காரியங்களை நீ அறியாமல். இந்த நாளில் ஆண்டவர் என் கண்களை திறந்தருளும். சத்தியத்தை நான் அறியணும். சத்தியம் என்ன செய்யும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். அந்த நிலைமை நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதுக்கு தான் தேவ ஆவியானவர், சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை வரப்போகும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நாட்களில் அதை உணர வேண்டும். மத்தேயு 16:1 அந்த பரிசேயரும் சதிசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஏன் உங்களுக்கு அடையாளம் வேணுமா? இவரை சோதிக்கும்படி இல்லை. அவருக்கு அவர் பிரதியுத்தரமாக அஸ்தமாக இருக்கிற போது செவ்வானமிட்டு இருக்கிறது, அதனாலே வெளிவாங்கும் என்று சொல்கிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமாக இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாது. எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இது என்ன காலம்? கர்த்தர் உன்னை சந்திக்கும் காலம். கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். இதெல்லாம் சொல்ல தருது. வானத்தை பார்த்து இன்றைக்கி வெயில் அடிக்கும், இன்றைக்கி மழை பெய்யும், இதெல்லாம் சொல்ல தெரியுதே. காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாது. இதுக்கு மாத்திரம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு மாத்திரம் என் அடையாளம் கேளு, ஒரு அடையாளம் காட்டுங்கள் ஏன் கேட்டுன்னு இருக்கிற. மீதியெல்லாம் சொல்ல தருது, மீதியெல்லாம் பார்த்து சொல்ல தெரியுது. காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். இந்த காலங்களின் அடையாளங்களை நாம் நிதானிக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது
இருக்கிற அடையாளங்களை பார்த்து இது என்ன காலம் என்று என்ன செய்யணும், நிதானிக்கணும். அதான் சொல்கிறார். இதெல்லாம் சொல்ல தருது. இன்னைக்கு இது எந்த காலத்தில் அதை நிதானிக்க முடியலையா அவங்கள்? மத்தேயு 12:38-41. அப்பொழுது வேத பாதகர்களும் பரிசேலும் சிலர் அவரை நோக்கி, போதகரை, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேறே அடையாளம் இவர்களுக்கு. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமார் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளில் நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அடையாளம் கேட்குறீங்களே, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை, இந்த விபச்சார சந்ததிக்கு ஒரு அடையாளம் தான். என்ன அடையாளம்? யோனாவின் அடையாளம். யோனா கடலில் 3 இரவு 3 இருந்தது போல் மனுஷகுமார் என்ன செய்வார்? 3 நாள் பூமியில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் என்ன செய்தாங்க? மனம் திரும்ப. யோனா 40 நாளில் நினிவே அழியும், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய பிரசங்கம்லாம் பண்ணல. 40 நாளில் நினிவே, அவ்வளோதான். இந்த சத்தத்தை கேட்டு இந்த ராஜாவில் இருந்து பெரியோர் சிறியோர் மிருகங்கள் எல்லாமே என்ன செய்யும்? உபாசம். மனம் திரும்புங்க, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், நம்ம மிக துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், 40 நாள் அழிக்கப்பட போகிறோம். அதை விசுவாசித்தோம். யோனாவின் வார்த்தை கேட்டு விசுவாசி எல்லாம் ராஜாவிலிருந்து மிருகங்க வரைக்கும் உபாசம் இருந்து மனம் திரும்பினார்கள். அதை பார்த்து தேவன் என்ன செய்யலை? அழிக்க இல்லை. அதான் சொல்கிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே வந்திருக்கிறார். நீ அடையாளம் கேட்டுன்னு இருக்கிற, நீ அடையாளம் கேட்டுக்கொண்டிருக்கிற யோனாவின் அடையாளம்தான். யோனா பிரசங்கத்தை கேட்டு அவங்கள நீ திரும்புறியா? யோனாவிலும் பெரியவர் முன்னாடி நின்று பேசுகிறாரே, திருந்துறியா? நீ மனம் திரும்புறியா? நியாயத்தீர்ப்புனால நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததி என்ன செய்வாங்க? குற்றம். நாங்கள் மனம் திரும்பணுமே, நீயே மனம் திரும்பல. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நாங்கள் முழு பட்டணமாய் மனம் திரும்பினோமே, அதோட பெரியவர் உன்னிடத்தில் வந்தாரே, உன்னை தேடி வந்தாரே, தேவகுமாரன் உன்னை தேடி வந்தார், உன்னை சந்திக்கும் காலம், உனக்கு சமாதானத்தை கொண்டு வரும்படி வந்தாரே, நீ மனம் திரும்பினியா? அதனால தான் கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமை பார்த்துன்னு கண்ணீர் விட்டு, இன்றைய ஆகிலும் உனக்கு சமாதானம் உண்டு பண்ணும் காரியங்களை அறிந்திருந்தால், உன்னை சந்திக்கும் காலத்தை அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். ஏன்னா யோனா இந்த நீ அடையாளம் கேட்குற, இதுதான் அடையாளம். மனுஷகுமாரன் 3 நாள் பூமியில் இருப்பவர் யோனாவின் அடையாளம். யோனா பிரசங்கத்தை கேட்டு நீ மனம் திரும்புறியா? யோனாலும் பெரியவர் வந்திருக்கிறாரே, அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதே. நியாயத்தீர்ப்புனால இந்த பட்டணத்தார் உன்னை குற்றம் சுமத்துவார். நாங்கள் மனம் திரும்ப, நீயே மனம் திரும்பலை, உன்னை தேடி வரும்பொழுதே மனம் திரும்பவில்லை. 1 யோவான் 2:26-27. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இங்கே 2000 வருஷம் முன்னாடி இந்த ஆபத்து இருந்துச்சு. ஆண்டுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் இருந்தது, அந்த காலத்திலே இருந்திருக்கிறாங்க. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு அந்த சத்தியமாக இருக்கு, பொய்யலை. அது உங்களுக்கு போதித்தபடி அவரில்
நிலைத்திருப்பீர்களாக. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை சத்தியத்துக்குள் நடத்துவார். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கு. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு அது சத்தியமாக இருக்குது, பொய்யல. அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இவே தேவ ஆவியானவர் நம்மை போதித்து வழிநடத்துகிறார். நம்ம வஞ்சிக்கப்படாதபடி வரும் காரியங்களை அவர் உங்களுக்கு தெரிவிப்பார். 2 தீமோத்தேயு 3 1-5 10-17. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. காலத்தை நிதானிக்கிற ஞானம் நமக்கு இருக்கு. காலங்களின் அடையாளங்களை உங்களால் நிதானிக்கக்கூடாதா? ஆண்டவர் கேட்டார். இங்கே ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், வரும் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். கடைசி நாட்கள் எப்படி இருக்குமா? மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும். பார்த்தா அதிர்ச்சி ஆகக்கூடாது. என்ன நடக்குதுன்னு என்ன செய்யக்கூடாது? அதிர்ச்சி. ஏற்கனவே எல்லாமே ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்ம ஆண்டவர் வெளிப்படுத்தினது அறியாமல் இருந்தால் வைங்க, நடக்கிற ஒவ்வொரு காரியம் நம்ம என்ன செய்ய அதிர்ச்சி ஆகும், குழம்பி போகும்படி. அதுக்காக தெளிந்த புத்திகளாக இருக்குது. வரும் காரியங்களை குறித்து தேவன் என்ன வெளிப்படுத்தியிருக்கார் என்பது என்ன செய்யணும்? கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், இங்கே சொல்லப்படுறது இன்றைக்கி நடக்குதா இல்லையா நீங்களே பாருங்கள். இது 2000 வருஷம் முன்னாடி ஆவியானவர் வெளிப்படுத்தின. இது வாசிக்கும்போது இந்த காரியங்கள் இன்றைக்கி உலகத்தில் நடக்குதா இல்லையான்னு, ஏன்னா காலங்களின் அடையாளங்களை நம்ம என்ன செய்யணும்? நிதானிக்க வேண்டும். இதை பார்த்து நம்ம எந்த காலத்தில் இருக்கோன்னு நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஏனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் இருக்கிறாங்களா? அவங்கள பற்றி கவலைப்படுறாங்களா? உங்களை பற்றி கவலைப்படுறாங்களா? யாரை பற்றி கவலைப்படுறாங்க? யாரை பற்றி கவலைப்படுறாங்க? எல்லாரும் அவங்கள குறித்து தான் தற்பிரியராயும். இரண்டாவது, நீங்களே சொல்லுங்க. மனுஷர்கள் பணப்பிரியராயும் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா இல்லையா? யாருமே பணம் வேணான்னு சொல்கிறாங்களா? வேணாங்க, நீங்களே வச்சுக்கோங்க வேணாங்கன்றாங்களே. நீங்கள் ஃபோன் எடுத்தால் சொன்ன பாருங்கள், எதுக்காக, என்ன இருக்குது உள்ள? பணம் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் பணத்தை எப்படி? பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும். ஏன் எல்லாம் பயந்து போய் அமைதியாரு இருக்கிறாங்களா? வீம்புக்காரர் இருக்கிறாங்களா? எதுவுமே அதிர்ச்சி ஆகக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர். அகந்தை உள்ளவர்களாயும். எல்லாம் ரொம்ப மனத்தாழ்மையாக இருக்கிறாங்களா? எப்படி இருக்கிறாங்க எல்லாம்? அகந்தை. தூஷிக்கிறவர்களாயும். தூஷிக்கிறாங்களா இல்லையா? வாயில் அப்படியே ஆசீர்வாதம் தான் வருதா? வாயை திறந்த எல்லா சத்தத்துலேருந்து எல்லாம் ஆசீர்வதிக்கிற சத்தம் தான் கேட்குதா? என்ன செய்கிறாங்க? அடுத்ததை பாருங்க. இது எப்படி? இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அடுத்தது என்ன? கடைசி நாளில் என்ன இருக்குமா? அந்த காலத்தில் பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு பயப்படுவாங்க. அந்த காலத்தில் பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு. இந்த காலத்தில் யாருக்கு பயந்துன்னு இருக்கிறா?
யார் யாருக்கு பயந்துன்னு இருக்கிறா? தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். சரியா நடக்குதா? அடுத்தது, நன்றி அறியாதவர்களும். ரொம்ப உலகமே நன்றியாக இருக்குதா? யார் யாருக்கு என்ன நன்மை செஞ்சவங்களும் எல்லாம் அப்படியே பார்க்கும் போதெல்லாம் அப்படியே நன்றி பொங்கி வழிதா? எப்படி இருக்கிறாங்கெல்லாம்? நம்ம சொல்ல வேணாம், அவங்கள பற்றி ஒரு வார்த்தையும் இருக்குது. அவங்கள பற்றி அவங்கள ஒரு மிருகத்துக்கு ஒப்பிடுவாங்க. நன்றி இல்லாதவங்களுக்கு என்ன ஒரு மிருகத்தோடு அவங்க என்ன செய்வாங்க? நம்ம சொல்ல வேணாம், அதை நம்ம சொல்ல வேணாம். நம்மனா எல்லாருக்கும் தெரியும் அது என்னான்னு கோவத்தில் வரும்போது அது அவங்கள பார்த்து இருதயத்தை நிறைவுலேருந்து வாய் என்ன செய்யும்? நன்றி அறியாதவர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களும். கடைசி எங்கே பார்த்தாலும் என்ன இருக்குது? அசுத்தம். சுவாப அன்பில் ஒரு சுவாப இயற்கையாக ஒரு அன்பு இருக்கணும். அது கூட இணங்காதவர்களாயும். எல்லாம் இணைஞ்சு போகிறாங்களா? இணங்கி போகிறாங்களா? இன்றைக்கி எப்படி இருக்குது உலகம்? குடும்பம் எப்படி இருக்குது? சமுதாயம் எப்படி இருக்குது? இணங்காதவர்களாயும். அவதூறு. எல்லாரும் அவங்கள பற்றி வீடு விட போய் நல்லது தான் பேசுகிறாங்களா? ஃபோனில் அவங்கள பற்றி நல்லது தான் பேசுகிறாங்களா? ஒருத்தர் வரும்போது அவங்க கொஞ்சம் பேர் பேசின்னு இருந்தாங்களாம். பேசின்னு இருக்கும்போது ஒருத்தர் 100 ஆயுசுங்க நாங்கள். அவரை பார்த்தோன்னே என்ன சொன்னாங்களாம்? உங்களுக்கு 100 ஆயுசுங்க. ஏங்க? இப்போ உங்களை பற்றி தான் பேசு. அப்படியாங்க? அப்படியா? நல்லது. நீங்கள் நல்லது பேசுனீங்களா கெட்டது பேசுனீங்களா? நேரம் என்னை பற்றி தான் பேசுனீங்க. சரி, என்னை பற்றி நல்லது பேசுனீங்களா கெட்டது? அமைதியாக இருக்கிறாங்க. அமைதியாக. அப்போ என்ன பேசியிருக்கிறாங்க அவளை பற்றி? அவதூறு. சரி. இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும். இச்சை அடக்கம். கொடுமை உள்ளவர்களாயும். கொடுமை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தியை பாருங்கள், எங்கே பார்த்தாலும் என்ன இருக்குது? நல்லோரை. ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நல்லவனாக இருந்தால் நீயும் எங்களை மாதிரி இரு, நீயும் எங்களை மாதிரி. துரோகிகளாயும். நடக்குதா? கூட இருந்து குழி வெட்டுறவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூட இருந்து துரோகம். அவங்கள நம்பி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் என்ன அவங்களுக்கு சொல்கிறீங்களோ அதை வச்சு உங்களுக்கு தீமை செய்வாங்க. துணிகரம் உள்ளவர்களாயும். இருக்குதா துணிகரம் இன்னைக்கு? இருமாப்பு உள்ளவர்களாயும். பெருமை, அகந்த. தேவ பிரியராய் இராமல் சுகபோக. அதுக்கு எவ்வளோ நேரம் வேணால் சார் சுகபோக அனுபவிக்கிறது எவ்வளோ நேரம்? தேவனை பிரியப்படுத்த அதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. அதுக்கு நேரம் இருக்காது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுத்தலுக்கு இருப்பார்களோ. வேஷம்தான். தேவ பக்தி இருக்கிற மாதிரி வேஷம் உள்ள ஒன்றா வல்ல. இவங்களோட போய் ஒட்டி நிறுன்னு போட்டிருக்கா. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு இவங்களோட ஒட்டி நிறுக்காது. இதெல்லாம் கடைசி காலம். ஆண்டவர் எச்சரித்திருக்கு. இப்படி இருக்கும். நீ இந்த கூட்டத்தோட நீ என்ன செய்யாத? சேராத. நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீ வித்தியாசமாக இருக்கணும். 10 நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையும் அந்தியோகியா இக்கோனியா லீஸ்ரா என்னும் பட்டணங்கள் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கணும். நீ எப்படி இரு? பவுல் சொல்கிறார். தீமத்தி பவுலுக்கு ஒரு ஆவிக்குரிய மகன். தீமத்தி பவுலுக்கு ஒரு அப்பா மகனுக்கு சொல்லுகிறது போல சொல்கிறார். நீயோ மகனே என் போதகத்தையும் நீ கேட்டிருக்க. என் போதகத்தை நடக்கையும்
என் நடக்கையும் நீ பார்த்துருக்கிற. நோக்கத்தையும், எந்த நோக்கத்தோடு நான், எனக்கு எந்த உள்நோக்கமோ இல்லை, ஏதோ வேறு ஏதோ ஒரு உள்நோக்கம் வச்சு சரி, என் நோக்கத்தையும் நீ, விசுவாசத்தையும், என் விசுவாசத்தையும் நீ நல்லா அறிந்திருக்க. நீடிய அதையும் நீ அறிந்திருக்க. அன்பையும், நான் எவ்வளோ அன்பாக நடந்தேன் அதையும் நீ, என் பொறுமையும் நீ என்ன செஞ்சுருக்கிற. அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்ரா என்னும் பாட்டை எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய், நான் எவ்வளோ பாடுபட்டேன், எவ்வளோ துன்பத்தை அனுபவித்த, எதெல்லாம் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாய். உனக்கு தெரியும், நான் ஒன்றும் பெரிய இந்த பஞ்சு மெத்தை இல்லைன்னு சொல்லுவாங்களே, வாழ்க்கை வந்து பஞ்சு மெத்தை கிடையாது. லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். நீ பார்த்துருக்க எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ பாடுகள், இதெல்லாம் நீ நன்றாய் இருக்கிற. எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். 1 2 இல்லை, எவ்வளவோ துன்பத்தை, இவை எல்லாவற்றினும் கர்த்தர் என்னை நீங்களாய். அதையும் நீ பார்த்துருக்க, எவ்வளோ துன்பம் வச்சு எல்லாத்திலும் கர்த்தர் என்னை நீங்களா, அதையும் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், நன்றாய் அறிந்திருக்கிறாய். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்க யாவரும் துன்பப்படுவார்கள். நீ வந்து அவபக்தியாக வந்து அது வேற. ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவ பக்தியாக இருக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்து, கிறிஸ்து இயேசு தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற எல்லாருக்கும், நான் தேவ பக்தியாக வாழணும்னு மனசு இருந்துச்சுன்னு வைங்க, என்ன நடக்கும்? துன்பப்படுவார்கள். உலகம் அது எதிர்க்கும், உலகம் அவங்களை எதிர்க்கும். ஏன்னா நீங்கள் தேவ பக்தியாக வாழணும். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குறவர்களாகும். மோசம் போகிறவர்களாக இருந்து மென்மேலும் கேடுள்ள, அவங்க மற்றவங்கள மோசம், இவங்க அவங்களையும் யாருன்னா ஒருத்தங்க ஏமாற்றுவாங்க. ஒருத்தரை ஏமாற்றி இன்னும் மென்மேலும் கேடுள்ளவர்கள். நீ அவங்கள மாதிரி இருக்காது. நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளை நிலைத்திரு. அவைகள் இன்னாரிடத்திலிருந்து கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்று விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவளாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். எனவே சின்ன வயசுலேருந்து நீ வேதத்தை என்ன செஞ்சுருக்கிற? அறிந்திருக்க. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது, வேத கற்பனைகள் என்ன, வேத வாக்கு தத்துவங்கள்னு சிறு வயது முதல், நம்ம சிறு வயது முதல் பிள்ளைகள் கற்றுக் கொடுக்குறோமா? வேதத்தை கற்றுக் கொடுக்குறோமா? ஏன்னா அதுதான் பிற்காலத்தில் அவங்களுக்கு உதவும். அதுதான் பவுல் சொல்லி, நீ சிறு வயது முதல் இதெல்லாம் என்ன செய்திருக்கிற? கற்றுப்பட்டிருக்க. அதுதான் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தில் உன்னை ஞானம் உள்ளவனாய். தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினன் ஆகும், எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி அவைகளை உபதேசத்திற்கும், வசனத்தை வச்சு என்ன பண்ணுமா? உபதேசம் பண்ணு. உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். நான் ஒரு மாதிரி இன்றைக்கி ரொம்ப கடிந்து அதுவும் பண்ணுன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. ஒரு மாதிரி என்ன நீங்கள் பிரசங்கம் ஒரே கடிந்து கொள்கிற மாதிரி இருக்குதுன்னு ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது. கண்ணை உருட்டின்னு என்ன அது என்னன்னு தெரியலையே, வசனம் பிரசங்கம் இன்றைக்கி ரொம்ப கடிந்து கொள்கிற மாதிரி இருக்குது. என்ன அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்குது. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:1-8. இது வந்து பவுல் அவர் ஓட்டத்தை முடிக்க போகிறார். வயசாயிடுச்சு. கடைசியாக அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்கிறார்.
தீமோத்தேயுக்கு தன் மகனுக்கு கடைசியாக என்னென்னலாம் சொல்லணுமோ அதுதான் இந்த அதிகாரத்தில். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலை அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறது. கடைசியாக கட்டளையிடுகிறது சொல்லிட்டு போகிறார், இதை செய். சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? டைமை பார்க்காதன்றார், கடிகாரத்தையே பார்க்காத, அதுதான் அர்த்தம். சமயம் வாய்த்தாலும் நீ போ, டைம் இல்லைன்னு விட்றாத. ஐயோ இன்னைக்கு டைம் இல்லைங்க விட்றாத, நீ போ. சமயம் சில பேர் எப்படி அதிர்ச்சியாக உட்காந்து இருக்கான், பின்ன ஆக போகுது, இன்றைக்கி என்ன ஆக போகுது அப்படின்னு பயந்து நடுங்கின்னு இருக்கிறான். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லாம் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். ஏன் இப்படி சொல்கிறார்? கடைசியாக சொல்லிட்டு போயிடுறார். போகிறதுக்கு முன்னாடி தீமோத்தேயுக்கு சொல்கிறார், என்ன செய், எல்லாம் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏன் இப்படி செய்யன்னு சொல்லிட்டு போகிறார்? ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. காலம் வரும், என்ன காலம்? ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள அந்த காலம் வரும். ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க கேட்குறதுக்கு பிடிக்காது அவங்க. ஆரோக்கியமான இதெல்லாம் இது வேணாங்க, இது என்ன பிரசங்கம், இது என்ன வசனம், இதை கேட்குறதுக்கே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த காலம் வரும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு காலம் வரும். ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற, அவங்க என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ இதை செய், இதில் ஒன்றும் தப்பே இல்லை, இதெல்லாம் அந்த மாதிரி ஆள் தான் அவங்களுக்கு வேணும். எந்த மாதிரி ஆள் வேணும்? தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய்னு என்ன, ஒரு ஆளில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தன் இது செய்யணும், அதில் தப்பு, இன்னொருத்தன் அது செய், அதுவும் தப்பு இல்லை, இன்னொருத்தன் அதே தங்கள் சுய இச்சைகளின்படி ஏற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக்கும். சத்தியத்திற்கு செவியை விலக்கி, காது கேட்காது, சத்தியத்தை கேட்கறதுக்கு காது, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். அவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிடுவான், அவனே கட்டுக்கதை, ஒன்றும் உண்மையாக இருக்காது, அதுக்கு சாய்ந்து போகும் காலம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இருந்து தீங்கு அனுபவி. நீ சத்தியத்தை பேசினா தீங்கு உனக்கு அவங்க ஆசைப்படுத்தலாம் சொன்னால் அதுக்கு தீங்கு யாரும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. கடிந்து கண்டனம் பண்ணால் என்ன வரும்? சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை, விசுவாசத்தை அவர் வாழ்க்கை முழுதும் போராட்டம்தான். நல்ல போராட்டத்தை போராடினேன். பாதியில் விட்டு ஓடினேன்னா இல்லை, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாவதில் விரும்பும் யாவருக்கும் அதை 1 தீமோத்தேயு 4:1-6. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும்
பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இவை கடைசி நாட்களிலே ஆவியானவர் வெளிப்படையாய் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களும் செவிசாத்து விவாகம் பண்ணாதிருக்கவும். பவுல் கல்யாணம் பண்ணல, சரியா? சில பேர் அதை வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. பவுல் கல்யாணமே, ஆனால் அவர் யாரையும் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் செய்யலை, கண்டிப்பாக பண்ணவில்லை. விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்கள் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்க முடியும். தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்ற அந்த பொய்யர் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் ஜெபம் பண்ணாமல் சாப்பிடாதீங்க. ஜெபம் பண்ணி சாப்பிட்டா எல்லாமே அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தம். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளையும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இவைகளை நினைசை சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தையிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி எப்படி இருப்ப? இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய். ஆகவே இந்த நாட்களிலே அதை விசுவாசி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வரப்போகும் காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அவர் பட்டணத்தை பார்த்து அழுதார். இப்பொழுதாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்தாய் நலமாயிருக்கும். உன்னை சந்திக்கும் காலத்தை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு இடைப்படும்போது செவி கொடுக்கும். அவர் வெளிப்படுத்துகிறார். அறியாமல் இருக்காது. வரப்போகிற காரியத்தை குறித்து நீ தெளிவாய் இருக்கணும். எப்படி இருக்கும், கடைசி நாட்கள் எப்படி இருக்கும், நீ எப்படி இருக்க வேண்டும், உலகம் எப்படி இருக்கும், மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படிப்பட்ட உபதேசங்கள் வரும், நீ எந்த உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், யாருக்கு செவி கொடுக்க வேண்டும். இந்த தேவ ஆவியானவர் இந்த நாட்களை குறித்து, இந்த கடைசி நாட்களை குறித்து நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆக இந்த நாட்களில் ஆண்டவரே நம்முடைய சத்தியத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? நிலைத்து இருக்கணும். சத்தியத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிசாசின் உபதேசங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆரோக்கியமான உபதேசத்தை நாங்கள் வாஞ்சிக்கணும். அதை கேட்க மனதில்லாமல் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற காரியங்களுக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? செவிசாய்க்க. இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு உணர்த்துகிற, வெளிப்படுத்துகிற, இந்த கடைசி நாட்களுக்கு எச்சரிப்பாய் சொல்கிற ஒவ்வொரு சத்தியத்தை கேட்டு அதற்கு ஏற்றபடி என்ன செய்யணும்? அப்போ தான் கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? நிலைன்னு இருக்க, எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். எதை கண்டும் நாம் என்ன செய்யணும்? இடறி போக மாட்டோம். சத்தியத்தில் வேறொன்று கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக ஜீவிக்கும்படி பவுல் சாட்சி சொல். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை, விசுவாசத்தை. அதே சாட்சி நமக்கு இருக்கணும். அதே சாட்சி கடைசி வரைக்கும் நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இடறி போகவில்லை, பின்வாங்கி போகவில்லை. ஆகவே இப்போ எதுனா செய்யும்? எனக்கு நீதியின் கிரீடம் எனக்காக. எத்தனை பேருக்கு கடைசி வரைக்கும் நன்றாய் ஓட்டத்தை முடிக்கணும்னு ஆசை இருக்குது? யாருக்குன்னா பாதி வழியில் பின்வாங்கி போகணும், வழி விலகி போகணும்னு ஆசை இருக்கா? நான் கடைசி நாட்களில் தான் நடக்கும். அநேகர் விசுவாசத்தை விட்டு என்ன செய்வார்கள்? அந்த கூட்டத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்க. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு கிரியை கர்த்தர் செய்யும்படி நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலும் உடைய பிள்ளைகளாய் கூடி
உம்மை ஆராதித்து உம்மை துதித்து உங்கள் இருதயங்களை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் சத்தியத்துடைய வெளிப்பாட்டை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை தருவீர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார், வரப்போகும் காரியங்களை அறிவிப்பார். என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். அந்த நிலைமை எங்களுக்கு வராதபடி சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி கிருபை தருவீராக. இந்த நாட்களின் அடையாளங்களை புரிந்து கொள்ளும்படி காலங்களை நிதானிக்கிற ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. கடைசி நாட்களில் எப்படி இருக்கும், உலகம் எப்படி இருக்கும், மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், சபை எப்படி இருக்கும், சத்ரு எப்படிப்பட்ட கிரியைகளை செய்வான், இதெல்லாம் அறிந்து கொண்டு ஒரு தெளிந்த புத்தியோடு வஞ்சிக்கப்படாதபடி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொள்வார்கள். அந்த கூட்டத்திலே நாங்கள் காணப்படாதபடி கிருபை தாரும். பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடாதபடி நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை வழிநடத்தும். அதில் நிலைத்திருங்கள். நாட்கள் அப்படிப்பட்டவர்களாக கடைசி வரைக்கும் பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடின், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படி விசுவாசத்தை காத்து கொள்ளும்படி, ஓட்டத்தை முடிக்கும்படி கிருபை தருவீராக. வரும்பொழுது அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே உலகத்தை போல மாறிவிடாதபடி, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாதபடி, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு, நீயோ என் உபதேசத்தையும் என் நடத்தையும் என் பாடுகளை எல்லாம் நன்றாய் அறிந்திருக்கிறாய். சிறு வயது முதல் வேத வசனங்களை அறிந்திருக்கிறாய். அதில் நிலைத்திரு. ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நம்முடைய சத்தியத்திலே வசனத்திலே வேறொன்று நிற்கும்படி செய்வீராக. ஒவ்வொருவரும் வருகையில் காணப்பட வேண்டும், நிலைநிற்க வேண்டும். ஆசீர்வதி. விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி செய்யும். சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி, சமாதானமாய் வாழும்படி அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை வெளிப்படுத்தும். சமாதானத்துக்கு ஏற்றவளை அறிந்திருந்தாய் ஆனால் நலமாயிருக்கும் என்று சொன்னது நாங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யும். எந்த காரியத்தை செய்தால் எங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கள் குடும்பம் எங்கள் வாழ்க்கை சமாதானமாய் வாழும்படி என்ன செய்ய வேண்டும் என்ற வெளிப்பாட்டை, சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். சகல சத்தியத்துக்குள்ளும் இந்த ஆவியானவர் இந்த நாட்களிலே எங்களை வழிநடத்துவீராக. நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு பிரகாசமன் எதிர்காலத்தை நல்ல சுகபலன் தாரும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். எல்லா விதமான வஞ்சனைகளுக்கு விலக்கி காப்பீராக. எல்லாருடைய ஆண்டவரை வருமானத்தை ஆசீர்வதியும், பாதுகாத்தருளும். எந்த சேதம் வராமல் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே உம்முடைய பிள்ளைகள் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதியும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று சொன்னது. ஒருவருக்கும் எந்த நஷ்டம் வராதபடி உடைய பிள்ளைகளை பாதுகாத்துள்ளோம். செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்யும். உடைய சமாதானத்தை கூறுகிறோம், ஆசீர்வதியும். எல்லா துதிகளும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடும் என்றுமென்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.